ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம கடலைப்பருப்பு வெங்காய துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன், மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சிடாதீங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நான் பெரிய வெங்காயம் 2 பொடியாக நெருக்கி வச்சுருக்கேன். 2 போதும், அதுக்கு மேலே போட்டுறாதீங்க. இதுவே 4 பேர் சாப்பிட்லாம். அந்த குவான்டிட்டிக்கு தான் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க நல்லா. இது துவையலாகவும் யூஸ் பண்ணலாம், சாம்பாராகவும் யூஸ் பண்ணலாம், குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம். அவ்வளோ காரம் இருக்கவே இருக்காது, மைல்டாக தான் இருக்கும் காரம். குழந்தைகளுக்கு கொடுத்தா தெரியாது காரம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் தனியாத்தூள். நான் 1 டேபிள் ஸ்பூன் தான் இப்போது காரப்பொடி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் இப்போ மாற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிப்போ தான் நான் சிம்மில் வச்சேன். ஸோ இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு கை விடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு 2 நிமிஷம் போல். இந்த மசாலா பச்சை வாடை போனதுக்கப்புறம் நான் பருப்பு ஒரு 2 மணி நேரம் போல் ஊற வச்சுருந்தேன், கடலப்பருப்பு. அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் கடலப்பருப்பு வச்சுருந்தேன். கடலப்பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு கம்மியாகவே தண்ணி விடுங்க, நிறையா விட்டுறாதீங்க. வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு ஒரு கலந்து விட்டுருங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு 3லேருந்து 4 விசில் விடுங்க. நல்லா வெந்துடும். நல்லா குழைவாக வேணும்னா நீங்கள் ஒரு 5-6 விசில் விட்டுக்கலாம். நான் ரொம்ப குழைய வேண்டான்ட்டு தான் நான் 3-4 விசிலோடு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் விட்டுறக்கூடாது. ட்ரையாக பொடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த பொடி இருந்தால் போதும். இது அப்படியே தண்ணியில் கரைச்சி இது கூட ஆட் பண்ண போகிறோம். பாருங்க, பருப்பு 1 2மா இருக்குது. இதை மத்தால கூட நீங்கள் மசிச்சு விட்டுக்கலாம். இல்லைன்னா வேணும்னா கூட 2 விசில் விட்டுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் பெரியவங்களாம் சாப்பிட்றதுனால நான் இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு வச்சுருக்கேன். குழந்தைங்க சாப்பிட்னா நீங்கள் இன்னும் 2 விசில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கடலை பொடியை இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப கெட்டியாகிற மாதிரி தெரிஞ்சால் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறையா சேர்த்துறாதீங்க, அப்புறம் நீர்க்க போயிடும், துவையல் மாதிரி இருக்காது. இப்போ ஒரு 2-3 கொதி வரட்டும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ பொடியாக நெருக்கி வச்சுருந்தா கொத்தமல்லியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கடலைப்பருப்பு வெங்காய துவையல் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.